ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் கூல் சில்லரில் வர ஏடிஎஸ் ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டமில் வர பால் ப்ளஸ் அந்த என்ஆர்வி என்ன டைப் ஆஃப் என்ஆர்வியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டியூப் கிளீனருக்கான பால்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த பால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த காயிலோட பைப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் இது ஒரு ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் பால் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டியூப்புக்குள்ளே சர்க்குலேட் ஆகும்போது உள்ளே இருக்க அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் அந்த ஏடிஎஸ் சிஸ்டத்தில் வரும். அது அகைன் இது டியூபோட மேலே நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் இப்படி நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரஃபாக டியூப்பில் இருக்கும். அது ஏதாச்சும் ஸ்கேல் அந்த டியூப்பில் ஃப்ளோவில் போகும், வாட்டர் ஃப்ளோவில் போகும்போது உள்ளே டஸ்ட்டை அந்த டஸ்ட்டோட பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஏடிஎஸோட இதில் இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ இருக்கும், தனியாக சர்க்குலேட் ஆகிறதுக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 லைன் ஒரு கண்டென்சர் ஒரு இது நான் தனியாக ஒரு ரிஜெக்ட் லைன் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டியூப்பில் பைப்புள்ளே போகிற அந்த பால் இது எல்லாமே பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த என்ஆர்வின்றது நமக்கு இந்த டைப் ஆஃப் என்ஆர்வி மட்டும்தான் நமக்கு இந்த ஏடிஎஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். இது என்ன டைப்னா சிங்கிள் கேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ இதில் பால் பாஸ் ஆகி போயிடும். இதிலே இன்னொரு டைப் ஆஃப் என்ஆர்வி இருக்குது. அது பார்த்திங்கன்னா சென்ட்ராக சப்போர்ட் கொடுத்து 2 பக்கம் ஆஃப் ரவுண்ட் இது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதை மாதிரி என்ஆர்வி போட்டோம் அப்படின்னா நமக்கு பால்ஸ் பாசிங் இருக்காது. அதனால் இந்த ஏடிஎஸ்க்கான என்ஆர்வி கம்பல்சரியாக நம்ம பால் ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கிறதுக்காக இந்த டைப் ஆஃப் என்ஆர்வி தான் யூஸ் பண்ணணும். நமக்கு என்ஆர்வி என்ன பர்பஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் பாலோ வாட்டரோ ஒன்ஸ் ஒரு ட்ராவல் ஆகிடுச்சி ஒரு டைரெக்ஷனில் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகக்கூடாது. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த என்ஆர்வி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி போகிறது, அவுட் ஆக போகிறது. அதில் நமக்கு பார்த்திங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லைனில் இந்த என்ஆர்வி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளாஞ்சை டைட் பண்ணிவிடுவோம். இப்போ பால் உள்ளே போய்டும் அந்த ஃபோர்ஸில். திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு அந்த வால் க்ளோஸ் ஆகிடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா பால் மூவ் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.